நன்றி. சங்கீதம் 84. சங்கீதம் 84 12 வசனங்கள் இருக்கு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட இதை ஸ்டடி பண்ண போறோம். உண்மையாவே இந்த சங்கீதம் ரொம்ப பிரயோஜனமுள்ள சங்கீதமா இருக்கும். இதுல கடைசி 2 வசனங்கள் எல்லாம் அடிக்கடி பேசப்படுகிற வாசகம். இதை நாம மெடிடேட் பண்ண போறோம். போன மாத வாக்குதத்தமும் இந்த வசனத்துக்குள்ளதான் இருக்கு. ஓகே, வாசிக்கலாமா? ஒருவர் ஒரு வசனம் வீதம். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. ரீட் பண்ணதுக்கு தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளிலே நீர் எங்களோடு கூட பேச வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். திறந்த இருதயத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை எழுதினது கோராகின் புத்திரர் அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் இந்த சாங்ஸ்லயே இருக்கு. அதனால இந்த சங்கீதத்தை எழுதினவர்கள் கோராகின் புத்திரர்கள். ஒப்புவிக்கப்பட்டதும் கோராகின் புத்திரர்களிடத்தில். அது என்ன கோராகின் புத்திரர்? சில பல சங்கீதங்களை கோராகின் புத்திரர்கள் எழுதியிருக்கிறார்கள். கோராகு அப்படிங்கிறவரு லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரன். லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரன். லேவி கோத்திரம்ன்றது தேவனுடைய பணிகளை செய்கிறதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மெம்பர் தான் கோராகு. இந்த கோராகு என்ன பண்ணாரு, அவருக்கு என்ன நடந்தது, அவர் புத்திரர்கள் ஏன் இந்த பாட்டை பாடினாங்க அப்படிங்கிறதுக்கான பின்னணியத்தை சொல்லிடுறேன். என்னாகமம் 16வது அதிகாரம் நோட் பண்ணிக்குவோம். என்னாகமம் 16வது அதிகாரம். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தின பிற்பாடு, மோசே ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தின பின்னாடி, என்னாகமம் 16 நான் அனுப்புனது வந்திருக்கா பார்த்துக்கோ. போடுறதுன்னா அதையும் கூட போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு பேட்டரி லோவா இருக்கு, அதனால நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஒருவேளை இல்லைன்னா யூ ஹேவ் டு டிஸ்பிளே. இப்ப இந்த கோராகு லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய சீனியர் மெம்பர். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின பிற்பாடு ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு ஆரோனை சொல்றார். ஆரோன் தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய போகிறாரு. அதாவது பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போய் ஆண்டவருக்கு தூபம் காட்டுகிற வேலையை பிரதான ஆசாரியனா இருந்து ஆரோன் செய்வாரு அப்படின்னு சொல்றார். கர்த்தர் சொல்லிதான் இதை சொன்னார். ஆரோன் ஆக்சுவலா மோசேக்கு யாரு? சகோதரன். இப்ப சுத்தி இருக்கிற மற்ற லேவி கோத்திரங்கள்லாம் என்ன சொல்றாங்க? ஓம் பிரதர்னா நீ அவனுக்கு முன்னுரிமை கொடுப்பியா?
அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல முக்கியமான ஆள் தான் இந்த கோராகு. இந்த கோராகு அப்படி கேட்கிறாரு. அவரோட சேர்ந்து 250 நபர்களும் இத கேட்கிற மாதிரி கொண்டுட்டு வர்றாரு. 3 குரூப் அப்படி வர்றாங்க. கோராகு, தாத்தான், அபிராம். இந்த 3 பேரு மெயினா நின்று அப்படி கோஷம் போடுறவங்களாவும் இவங்களுக்கு பின்னாடி 250 பேரும் இருந்தாங்க. இவங்க மோசேட்ட பிரச்சனை பண்றாங்க. ஓன் தம்பி ஓன் அண்ணன்னா நீ ப்ரையாரிட்டி கொடுப்பியா? சீனியர் நான் இருக்கேன், எனக்குள்ள நீ கொடுத்துருக்கணும் அப்படின்னு. ஆதிச்சதவையிலே இருந்திருக்கு பாருங்க. இது இன்னைக்கு நேத்து இருக்கிற விஷயம்லாம் கிடையாது. இப்படி ஒரு கிளாஷ் எப்பவுமே காலம் காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதை சரியாதான் டேக்கிள் பண்ணணும். இப்ப மோசே சொல்றாரு, டே நான் ஆண்டவர் சொல்லாம இதை செஞ்சேன் நீ நினைக்கிறியா? நாங்களும் தூப கலசம் காட்டுவோம் அப்படின்றாங்க. சரி வாங்க, நீங்களும் தூப கலசம் காட்டுங்க. நாளைக்கு காலையில வாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் சொல்லாமல் இதை நான் செய்திருந்தேனானால் பழி என் பக்கம். சொல்லிதான் செஞ்சிருந்தேன்னா உனக்கு நடக்கிற மரணம் சாதாரணமான எல்லாருக்கும் நடக்கிற மரணம் மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றார். அப்பவும் துணிஞ்சு இந்த 3 பேர் 250 பேரை கூட்டிக்கிட்டு அவரவர்கள் தூப கலசங்களை கொண்டுகிட்டு தேவனுடைய சமூகத்துல ஆசரிப்பு கூடாரத்துல ஆராதனை செலுத்துகிறார்கள். ஷெக்கின்னாவின் மகிமை இறங்கினது. தேவ பிரசன்னம் முழுமையாக உணரப்பட்டது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வேணாம்னு சொன்னாரு, இப்ப நம்ம நிக்கிறோம், ஆனா அப்படியே ஷெக்கினாவின் மகிமை இறங்குதே, தேவனுடைய பிரசன்னம் இறங்குதே அப்படின்னு. பிரசன்னம் இறங்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் பேசுறாருங்க, இந்த 3 பேரை விட்டுட்டு மிச்சம் எல்லாரும் விலகி நில்லுங்கன்ட்டார். இந்த 3 பேர் மட்டும் தனியா நிக்கிறாங்க, மிச்ச பேர் விலகி நிக்கிறாங்க. பூமி பிளந்தது, இவர்களை விழுங்கி போட்டது. இவங்க நின்ன இடத்துல மட்டும் பூமி பிளந்து இவங்க உள்ள போயிட்டாங்க, பூமி மூடிடுச்சு. அப்பதான் மத்தவங்களுக்கு புரியுது, கர்த்தர் சொல்லாமல் இது செய்யப்படவில்லை. துணிகரமா பேசுனது எல்லாமே இந்த கோராகு. இப்ப அதோட நிப்பாட்டல. அவரோட கூட இருந்த 250 பேர் இருக்காங்கல்ல, இந்த 250 பேரை வானத்திலிருந்து நெருப்பு அப்படியே வாரிக்கொண்டது. 250 பேரும் செத்து போயிட்டாங்க. இது போக இவர்களுக்கு ஆதரவாய் இருந்தவர்கள் மேல் வாதை 1470 பேர் வாதையினால இறந்து போயிட்டாங்க. இவ்வளவு நடந்தது ஒரே ஒரு கேள்விக்கு. உன் தம்பி உன் அண்ணன்னு நீ இந்த பொறுப்பை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு தேவனை இவர்கள் தூஷித்தார்கள், துணிகரமாக இவர்கள் பேசினார்கள், தேவனுடைய ஒரு திட்டத்தை தீர்மானத்தை அவமதித்தார்கள். இவங்க பார்ஷியலா இருக்கிறாங்கன்னு சொன்ன ஒரு முகாந்தரத்துக்கு இப்பேற்பட்ட தண்டனை வந்தது. இவங்க தான் கோராகு. இந்த கோராகு வீட்டுல இருந்த யாருமே இல்லை. ஆனா தேவன் அவர்களை அப்படியே விட்டுறல. சில நேரங்கள்ல சில தண்டனைகளை சிலருக்கு அனுமதிப்பார். ஏன்னா அவர் நியாய தேவன், நியாயத்தின் தேவன். அவர் ஒரு நியாயாதிபதி. அவர் மத்தியஸ்தம் செய்கிற கர்த்தர், சிங்காசனத்திலே வீட்டிலிருந்து நியாய தீர்ப்பு செய்கிற கர்த்தர். நாம தவறுகளுக்கு நமக்கு அவர் தண்டனை கொடுப்பார். அவர் மன்னிக்கிற தேவன் தான். எப்படி மன்னிப்பார் தெரியுமா? அங்க தண்டனை கொடுத்துட்டு வேற ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பார். கோராகை தண்டிச்சிட்டாரு. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவர் நியாயத்தின் தேவனாக வெளிப்பட வேண்டும். ஆனா கோராகின் புத்திரர்களை மட்டும் அவர் ஒன்னும் செய்யல. என்னாகமம் 26:11 வாசிச்சோம்னா, கோராகின் புத்திரரோ சாகவில்லை அப்படின்னு எழுதியிருக்கோம். எல்லாரும் செத்துட்டாங்க, ஆனால் கோராகின் புத்திரரோ சாகவில்லை. இதுதான் 26:11 என்னாகமம். அப்ப அவர்களை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இப்ப என்னாச்சு? இந்த வம்சாவளியில வந்தவர்கள் இப்ப உள்ள போக முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப என்னவாயிருச்சு, இந்த வம்சத்துல வர்றவங்கள தேவன் ஏதோ ஒரு கட்டத்துல பயன்படுத்தணும் இல்லையா? சாலமோன் ஆலயத்தை கட்டின போது இவங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டது. ஏன்னா அவங்க லேவி கோத்திரத்தால் தான். அழைக்கப்பட்டவர்கள் தானே. பனிஷ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க அந்த கோத்திரம் இல்லைன்னு ஆயிருமா? இல்ல. அதனால அவர்கள் லேவி கோத்திரம் தான். இவர்களுக்கு
பணிகள் வழங்கப்பட்டது. ஆலயத்துல 2 பணிகள் வழங்கப்பட்டது. 1 நாளாகமம் 6வது அதிகாரம் 31 இருந்து 37 வரைக்கும் வாசிக்கும் போது 37வது வசனத்தை வாசிச்சோம்னா, பாட்டு பாடுவதற்கான வாய்ப்பு கோராகின் புத்திரர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த வசனத்தை மட்டும் போடுங்கப்பா. 1 நாளாகமம் 6:37. 1 நாளாகமம் 6:37. 1 நாளாகமம் 6:37. இவன் தாகாதின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன் எப்பியாசின் குமாரன், இவன் யோயாகின் குமாரன். இது யார் பாடுனாங்கன்ற லிஸ்ட் வருது. அந்த லிஸ்ட் வரும்போது இங்க வருது, பாடுவதற்காக இவர்கள் தேவாலயத்திலே நியமிக்கப்படுகிறார்கள், சங்கீதம் பாடுவதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். 1 நாளாகமம் 9வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 1 நாளாகமம் 9வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிச்சோம்னா, ம் 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 வாசஸ்தலத்து வாசல்களை காவல் காத்து வந்தார்கள். தேவாலயத்து வாசல்களை காவல் காத்து வருகிறார்கள். இப்படி ஒரு வேலையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 2 வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தரப்பு மக்களுக்கு பாட்டு பாடுகிற வேலை, ஒரு தரப்பு மக்களுக்கு வாசலை காவல் காக்கும் வேலை. கோயில்லங்க, ஆலயத்துல வாசலை காவல் காக்கும் வேலை. சில சமயங்கள்ல நம்ம ஆலயத்துல நாம செய்கிற வேலை ரொம்ப கனவீனமா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த கோராக யோசிச்சுக்கோங்க. இந்த கோராகும் ஒரு சங்கீதம் பாடியிருக்கிறான். இந்த கோராகும் ஒரு சங்கீதம் பாடியிருக்கிறான். 10வது வசனத்துல 2வது பகுதி வாசிங்களேன். சங்கீதம் 84 10வது அதிகாரம் 10வது வசனத்துல 2வது பகுதி வாசிங்களேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் எங்கே, அவன் வேலையை தான் சொல்றான். இப்ப எழுதுனது யாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? வாசலை காக்கிறவர்கள் கோராகின் புத்திரர்கள். இவன் சொல்றான், உங்க வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிறத நான் பாக்கியம் நினைக்கிறேன் கர்த்தாவே. சேர் எடுத்து போடுற வேலையா, கூட்டுற வேலையா, துடைக்கிற வேலையா, இல்ல டீ வாங்கிட்டு வர்ற வேலையா, இல்ல டீ போடுற வேலையா? நாம நினைக்கிறது இந்த முன்னாடி நின்று பேசுறதான் பெரிய ஊழியம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் சின்ன சின்ன வேலைகளை தேவாலயத்திலே செய்கிறவர்களையும் அங்கீகரிக்கிறார். சின்ன சின்ன வேலை செய்கிறவர்களையும் அங்கீகரிக்கிறார். அவங்கள வச்சு பாட வைக்கிறாரு. இந்த பாட்டு, அவர்கள் பாடின பாட்டு தேவ பீடத்துக்குள்ளே பாடப்படுகிறது. கோராகின் புத்திரர் வாசப்படியில நின்று எழுதி கொடுக்குறாங்க. இந்த பாட்டை கோராகின் புத்திரர்கள் பலிபீட தண்டியிலே நின்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாட்டையும் தேவன் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், சின்ன வேலை பார்க்கிறோம், ஆண்டவருக்காக சின்ன வேலை பார்க்கிறோம். நோ, எல்லா சின்ன வேலைகளையும் தேவன் கனப்படுத்துகிறார். முன்னாடி நின்று ஊழியம் பார்க்கிறவங்க மட்டும்தான் கிடையாது, ஒட்டடை அடிச்சா கூட கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். வாசல்ல நின்று வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணா கூட செல்வராஜ் பிரதரை கர்த்தர் கனப்படுத்துகிறார். சின்ன வேலை நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் செய்ய துணியாத வேலை தான் சின்ன வேலை. சின்ன வேலையை செய்யறதுக்கு தான் இப்ப ஆள் இல்லை, பெரிய வேலையை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மைக்க பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா முன்னாடி நின்று வெல்கம் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேருக்கு கூட்டி விட பிடிக்கும்? எத்தனை பேருக்கு சேர் போட பிடிக்கும்? எத்தனை பேருக்கு வெள்ளை அடிக்க பிடிக்கும்? எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு டீ போட்டு தர பிடிக்கும்? நோ. பின்புலத்திலிருந்து வேலை பார்க்கிறதற்கோ இல்ல சிறுமியான வேலைகளை பார்க்கிறதற்கோ ஆட்கள் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கொண்டு பாடின பாட்டு தான் இது. இந்த பாட்டு எப்ப பாடப்படுமா? எப்போதெல்லாம் இஸ்ரவேலிலே பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறதோ, எப்போதெல்லாம் யூத ஜனங்கள் தங்களுடைய தங்கும் ஸ்தலத்திலிருந்து தேவாலயத்தை நோக்கி நடந்து வருகிறார்களோ, வழிநடுக பாடிக்கிட்டே வருவாங்களாம். எங்கதான் முடிப்பாங்க? ஆலயத்திலே கோராகின் புத்திரர்கள் இந்த பாட்டை பாடும்போதுதான் அவங்க அந்த பாட்டை நிப்பாட்டுவாங்க. அவ்வளவு வரைக்கும் இதே பாட்டை பாடிக்கொண்டே வருவார்கள். ஒரு பாத யாத்திரைக்கான பாட்டு. ஆலயத்தில் தங்குவதையே நான் நாடுவேன். சோ இப்படிப்பட்ட கோராகின் புத்திரர்கள்
இப்போ ஒரு விஷயத்தை நாம அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். கோராகின் புத்திரர்களுக்கு தேவன் சான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் தேவன் அவர்களின் புத்திரரை உயிரோடே வைத்தார். அவர்களோ சாகவில்லை. அவர்கள் மேலும் அன்பாயிருந்து அவர்களுக்கு வாய்ப்புகளை திரும்பவும் கொடுத்தார். அத அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. இப்ப இதே மாதிரிதான் நம்முடைய பெற்றோர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தவர்களா? ஏதோ ஒரு தூஷண வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஆனால் அந்த கோராகின் புத்திரருக்கு இறங்கின கர்த்தர் நமக்கும் இறங்கி இருக்கிறார். நமக்கும் இறங்கி இருக்கிறார். நாமோ சாகவில்லை. அவ்வளவுதான் சொல்லணும். நாமோ சாகவில்லை, நித்தியத்திலே நாம் பிழைத்திருக்கிறோம். இந்த கோராகு நம்மை போன்ற இந்த ஜென்டைல் பீப்புளுக்காக சொல்லப்பட்ட ஒரு நபர். சரி, இப்ப இந்த சங்கீதத்தை பின்னணியத்தை பார்த்தோம் இல்லையா? இந்த சங்கீதத்துல தேவனுடைய நாமங்கள் எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு 4 முறை சொல்லப்பட்டிருக்கு. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே. யாக்கோபின் தேவனே ஒரு முறை, தேவனாகிய கர்த்தரே ஒரு முறை, ஜீவனுள்ள தேவனே ஒரு முறை, கேடகமாகிய தேவனே 2 முறை, சூரியனே ஒரு முறை. அப்ப இந்த சங்கீதம் முழுமையுமே ஒரு வசனம் விட்டு ஒரு வசனமாவது தேவனை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. சேனைகளின் கர்த்தாவே, என் கேடகமும் சூரியனுமாய் இருக்கிறவரே, யாக்கோபின் தேவனே, தேவனாகிய கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவன், இப்படி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. சோ தேவனுடைய நாமங்களை அப்படி உள்ளார்த்தமா அதை சொல்லிக்கிட்டே வருகிற ஒரு துதியாகும். எந்த சங்கீதத்திலையும் இத்தனை முறை தேவனுடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கானா எனக்கு தெரியல. நான் அப்படி ஆராய்ச்சி பண்ணல. இதுல அநேக முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அநேக முறை தேவனுடைய நாமம் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. சரி, இப்பதான் செய்திக்குள்ள போறோம். முதல் 2 வசனங்கள் அத்தனை அழகு. எத்தனை அழகு இல்ல, அத்தனை அழகு. எது? தேவனுடைய வாசஸ்தலம். இந்த தேவனுடைய வாசஸ்தலம், இந்த தேவனுடைய ஆலயம், அது அத்தனை அழகு. அது அத்தனை அழகு. ஏன் அத்தனை அழகு அப்படின்னா, அங்க ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அங்க இருக்கிறது உயிரோடு இருக்கிற தேவன். கல் இல்ல, மரம் இல்ல, மண் இல்ல, சிலை இல்ல. அங்க இருக்கிறது உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். எந்த இடத்துல அழகு இருக்கோ அங்க, சரி, எந்த இடத்துல உயிர் இருக்கோ அந்த இடத்துல அழகு வந்துடும். நீங்க எப்பேற்பட்ட கண்ணாடி மாளிகைக்கு கூட போங்களேன், கொஞ்ச நாள்ல சலிப்பு தட்டிடும். ஆனா இயற்கையை பார்க்கறதுக்கு போங்களேன், எத்தனை முறை போனாலும் கொடைக்கானல் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் தேவன் ஒரு உயிரை வைத்திருக்கிறார். உயிருள்ள பொருட்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் அழகு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அதனால அந்த ஆலயம் அழகாக இருக்கிறது. நான் டெக்கரேட் பண்ணா ஆலயம் அந்த டெக்கரேஷன்ல ஒட்டடை படிக்கிற வரைக்கும் தான் அழகா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அது உயிரோடு இருந்தால், எந்த மரத்துக்கு நாம ஒட்டடை அடிக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் அழகா இருக்கே. இந்த மலையில மரங்களை பாருங்க, அழகா இருக்கே. இயற்கைக்கு ஒரு அழகு உண்டு. ஏன்னா இயற்கைக்கு உயிர் உண்டு. இயற்கையில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஜீவன் உண்டு. என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அதனால இந்த ஆலயம் அழகுள்ளது. இந்த ஆலயம் அழகுள்ளது. எத்தனை அழகு இல்ல, அத்தனை அழகு அது. இந்த ஆலயம் அத்தனை அழகானது. ரெண்டாவது ஏன் இது அழகு அப்படின்னு சொல்றேன்னா, அந்த இடத்துல அவர் சொல்லுவாரு, என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது, தவனமாயிருக்கிறது. வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. அப்படிதான் 2வது வசனம் சொல்லுது. என் ஆத்துமா வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது. முடிஞ்ச அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்கப்பா. வாஞ்சைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாங்கிங். விருப்பத்தை கூட வாஞ்சைன்னு சொல்லலாம். ஆனா லாங்கிங் அப்படின்னா அப்படி மறுகிறது. ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு மறுகிறது, சுத்தி சுத்தி வர்றது. ஒரு பொருள் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுத்தி சுத்தி வருவோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஜவுளி கடைக்கு போய் சேலைகளுக்கு போகும்போது, நம்ம பெண்கள் ஒரு சேலையை பார்த்துட்டாங்க, பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடையவே சுத்துவாங்க. ஆனா திரும்பி அந்த சேலைக்கிட்டே வந்து நிற்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நானும் அப்படிதான் ஒரு பேண்ட் ஷர்ட்டை பார்த்துட்டேன், இது பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கடை பூரா அலசினாலும் எதுவும் பிடிக்காது, அதுதான் பிடிக்கும். அங்க வந்து நிற்பேன். இது எனக்கு வேண்டும் என்று நான் மறுகுவேன்.
சரிங்களா? அந்த மருகுதல் தான் அந்த வாஞ்சை. ரெண்டாவது தவனமாய் இருக்கிறேன் அப்படின்னா, தவனம்னா இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்குன்னா எப்படி சொல்றது, மயங்குறது. அப்படியே பார்த்தா நெக்குருகிறேன்னு இந்த திருநெல்வேலியில பகுதிகளில் சொல்ல அந்த வார்த்தைகள் இருக்கும். நெக்குருகிட்டேன் அப்படின்னு நெக்குருகிட்டேன் பார்த்ததுமே உருகிறது, பார்த்ததுமே அப்படியே மயங்கிறது, அப்படியே சுய அறிவு இல்லாம பார்த்ததுமே சொக்கி போறது, அப்படி மாறிறதான் தவனமுமா இருக்கிறேன். ஃபெயின்ஸ் இருக்கா பாத்தீங்களா? மை சோல் லாங்ஸ் ஈவன் ஃபெயின்ஸ் த கோர்ட் ஆஃப் த லார்ட். என் இதயம் இல்ல என்னுடைய ஆத்மா லாங்கிங் வாஞ்சிக்கிறது. ரெண்டாவது இத பார்த்து நான் மயங்கிட்டேன். ஃபெயிண்ட்னா மயங்கி விழுகிறது தான். ஃபெயிண்ட், ஐ அம் ஃபெயிண்டட். மயங்குறது. சொல்லுவாங்கல்ல, என்னத்தை பார்த்துமா மயங்கின, இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் ஆண்டவரை பார்த்தா நான் மயங்கிடுறேன். அவ்வளவு பிடிக்கும் அவரை. ஆண்டவருடைய ஆலயத்திலே என் ஆத்துமா வாஞ்சியாகவும் என் ஆத்துமா தவனமாகவும் இருக்கிறது. அப்படிதான் அவர் சொல்றார். யாரு? கோராகின் புத்திரர். வாசற்படியில் நின்று தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாரு, உம்முடைய ஆலயத்தில் என் ஆத்துமா வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. ஆத்துமான்றது என்னுடைய ஃபீலிங், என்னுடைய நினைப்பு, என்னுடைய உணர்ச்சி, இதுல எல்லாத்துலயும் அப்படி ஒரு ஆசை எனக்குள்ள இருக்கு. ரெண்டாவது அதுல வாசிச்சோம்னா, மை ஹார்ட் அண்ட் ஃபிளஷ் cries out for the living God. என்னுடைய இருதயமும் என்னுடைய மாமிசமும் சரீரமும், என்னுடைய இருதயமும் என்னுடைய சரீரமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. முதல்ல ஆத்துமா வாஞ்சையா இருக்கு, இப்ப இருதயம், என்னுடைய மைண்ட், கடைசியா என்னுடைய சரீரம், இது ரெண்டுமே இந்த உயிருள்ள தேவனை பார்த்து கதறிக்கொண்டே இருக்கிறது. அவரை பார்த்து ஏதாவது பேசணும்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. என் சரீரமும் நான் வாயை திறந்தும் கூவிக்கிட்டே இருக்கேன். என் மனசு மட்டும் துடிக்கல, நான் வாயை திறந்தும் பேசிக்கிட்டே இருக்கேன். என் தேவன் இடத்துல ஏதாவது நான் பேசணும், ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். எவ்வளவு ஆத்மார்த்தமா அந்த தேவ பிரசன்னத்தை அவர் விரும்பி இருந்தா இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவார். ஆத்மாவை இழுத்துட்டாரு, இருதயத்தை இழுத்துட்டாரு, சரீரத்தை இழுத்துட்டாரு. இப்பெல்லாம் நமக்கு வாயை திறந்து பாடுறதுனா சூப்பரா பாடுவோம். ஆண்டவர்கிட்ட பேசணுன்ற விருப்பம் இருக்கும், ஆனா எனக்குள்ள அந்த வாஞ்சையும் தவனமும் இருக்குமா? அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். என் ஆத்துமா வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது. அப்படியே பார்த்ததுமே நான் உருகிறேனா, இல்ல இதை ரெண்டாவதா வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு முத வேலையை பார்க்கறேனா? இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, இப்ப 2-3 விஷயத்தை நான் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்றேன். தேவனுடைய ஆலயம் அப்படின்னா அது தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னம். அதை தமிழ்ல மொழிபெயர்க்கும் போதெல்லாம் தேவ சமூகம், தேவ சமூகம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த தேவ சமூகத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கொர்நேலியோ பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். கொர்நேலியோ அப்போஸ்தலர் நடபடிகள்ல 10வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைத்தலைவன், ஒரு புரஜாதிக்காரன், யூத மார்க்கத்தை சாராதவன். ஆனா அவனுக்கு நம் தேவன் மேல் ஒரு பற்று. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு தெரியாது, கர்த்தரை பற்றின அறிவு அவனுக்கு உண்டு. அவன் தன்னுடைய இனத்தாரோடு தேவனை கிரமமாய் ஆராதிக்கிறவனாக இருந்தான், கிரமமாய் ஆராதிக்கிறவனாக இருந்தான். இப்ப இவன்ட்ட தேவன் கிறிஸ்துவ சொல்லணும்னு நினைக்கிறாரு. பேதுருவுக்கு தகவல் அனுப்புறாரு. இவன்ட்ட பேதுருவ நீ கூப்பிட்டு விடுன்னு தூதர்கள் மூலமா இங்கே ஒரு தகவல் அனுப்புறாரு. 2 பக்கமும் ஆண்டவர் பேசுறாரு. இப்ப 2 பக்கமும் ஆண்டவர் பேசி பேதுரு வர்றாரு. பேதுரு வரும்போது அவர் பேசின விஷயத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 10:33, அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்போது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறது. கொர்நேலியுனுடைய வீட்டுல அவர் சொல்றாரு, தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். முதல் வார்த்தையை நீங்க வாசிங்கன்னா தெரியும்,
கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். தேவ சமூகம்னாலே ஆண்டவர் பேசுற இடம். நீங்க பேசுற இடம் மட்டும் இல்ல, நீங்க பேசலாம், ஆனால் ஆண்டவர் பேசுகிற இடம் தான் தேவ சமூகம். இப்ப ஆண்டவர் எங்க பேசுகிறாரோ அந்த இடம் உங்களுக்கு தேவ சமூகம். இங்க கொர்நேலியு சொல்றாரு, நாங்கள் எல்லாரும் கேட்கும்படி தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். சபையில் இல்ல, இது வீட்டுல தான். ஆனா அங்கும் தேவ சமூகம் இருக்கிறது. எப்ப நாம ஆண்டவருக்கு திறந்த செவியோடு, கர்த்தாவே நீங்க என்ன பேசுவீங்கன்னு காத்திருக்கிற ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் ஒவ்வொரு இடமும் நமக்கு தேவ சமூகம் தான். இங்க வரோம்ல, வாஞ்சியோடு தானே இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் எதையாவது நமக்கு பேசுவார்னு வாஞ்சியோடு தானே வந்திருக்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு திருப்தியாக உங்களை தேவன் திருப்பி அனுப்புவார். உங்கள் வாஞ்சையை தேவன் மெச்சிக்கொள்கிறார். கேட்கணும்னு வந்திருக்கீங்கல்ல, இதுதான் தேவ சமூகம். நாம ஜெபிச்சுட்டு போனா அது தேவ சமூகம் கிடையாது. தேவன் எனக்கு என்ன பதில் சொல்லுகிறார் நின்னு கேட்டு வாங்கிட்டு போறதுதான் தேவ சமூகம். இங்க தேவ சமூகம் கேட்கிறதாக இருக்கிறது. 2-3 விஷயங்களை இதுல இன்க்ளூட் பண்ணலாம். கனம் செய்யும் போது, அவர் சொல்ற வார்த்தையை அப்படியே கனப்படுத்தும் போது. 2வது, அதை செயல்படுத்தும் போது. தூதரை கொண்டு சொல்றாரு, பேதுருவை அழைப்பி, மரியாதையோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறார்கள். கனப்படுத்துகிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். இந்த 2 வேலையும் செய்யும் போது தேவன் வார்த்தையாக அவர்களுக்கு வெளிப்படுவார். வார்த்தையாக தேவன் அவர்களுக்கு வெளிப்படுவார். எந்த வெளிப்பாட்டையும் விட வார்த்தை வெளிப்பாடு மிகச் சிறந்தது. சொப்பனத்தை விட, தரிசனத்தை விட, தேவதூதர்களின் குரலை விட வார்த்தையாக தேவன் வெளிப்படுவது மிகச் சிறந்தது. இப்ப இந்த 2 விஷயத்தை கனப்படுத்தும் போதும் செயல்படுத்தும் போதும் கர்த்தர் வார்த்தையாக நமக்கு வெளிப்படுவார். தேவனை கேட்க விரும்பிட்டாலே தேவ சமூகம் அந்த இடத்துல, அதாவது தேவ பிரசன்னம் அந்த இடத்துல கட்டாயமா வந்துடும். நான் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் பேசுகிறதை நான் கேட்கணும், ஆண்டவர் சொல்லுகிறதை நான் கேட்கணும்னு என்னைக்கு எனக்குள்ள வாஞ்சையும் கவனமும் வருதோ அன்னைக்கு தேவ பிரசன்னம் கண்டிப்பா வரும். அப்படி இருக்கிறவங்க வாயை திறந்தா தேவ பிரசன்னத்தை அவர்கள் வாய் திறக்கும் போதே நாம் உணர முடியும். சிலர் ஜெபம் பண்ணா நம்ம பிரசன்னத்தை உணர்கிறோமா? சிலர்கிட்ட பேசினா மனநிறைவை உணர்கிறோமா? இதெல்லாம் எப்போ வரும்னா அவர்களோடு தேவ பிரசன்னம் இருக்கும்போதுதான். ஞாபகம் வச்சுக்குவோம். சோ தேவனை கேட்க விரும்பினால் தேவனுடைய சமூகம் வரும். அப்போஸ்தலர் 10:44 அந்த சீன் முடிய போகுது, அந்த காட்சி முடிய போகிறது. 44 வாசிங்கப்பா. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், எந்த வார்த்தைகளை? தேவனுடைய வார்த்தைகளை. வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கேட்டா பரிசுத்த ஆவியானவர் வரார். கேட்டா, நீங்க வாயை திறந்து எனக்கு வேணும்னு கேட்டான்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு நாம் ஆர்வப்படணும். அதுதான் தேவனுடைய சமூகத்தை நம் மத்தியிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. எத்தனை அழகு, அத்தனை அழகு தேவனுடைய சமூகம். ஏன்னா நாம கேட்கிறோம், அவர் பேசுறார். நாம பேசிக்கிட்டே இருப்போம் சில சமயங்கள்ல. ஆனா அதை விட நம்மளை உட்கார வச்சு நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி, நம்மளை என்கரேஜ் பண்ற மாதிரி 2 பேர் பேசும்போது நம்ம மனம் எவ்வளவு குளிர்ந்து போகிறது. அதை தேவன் செய்கிறவரா இருக்கிறார். சாமுவேல் குழந்தையா இருக்கும்போது தேவன் கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறாரா? சாமுவேல் எங்க இருந்தாரு? சாமுவேல் ஆலயத்திலே படுத்திருந்தார். எங்கேயோலாம் இல்ல, சாமுவேல் ஆலயத்திலே படுத்திருந்தார். பாருங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அலைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தார். ஆலயத்துல படுத்திருக்கிறார். அவருக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆலயத்துல படுத்திருக்கிறார். கொஞ்சம் தள்ளி ஏலி படுத்திருக்கிறார். சாமுவேல கர்த்தர் கூப்பிடுறார். சாமுவேலுக்கு என்ன மெச்சூரிட்டி இருந்தது? இல்ல. தேவனை அறிந்த அறிவு இருந்ததா? இல்ல. யாரு கூப்பிட்டானா தெரிஞ்சா? இல்ல. இப்ப இவர் உடனே ஏலிட்ட போறாரு, நீங்க என்னை கூப்பிட்டீங்களா? இல்ல நீ போய் படு. திரும்பி வராரு,
திரும்பி ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஏலிட்ட போறாரு, இல்ல நான் கூப்பிடல. 3வது தடவை ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஏலிட்ட போறாரு, நான் கூப்பிடல. இப்பதான் ஏலிக்கு உரைக்குது. கர்த்தர் கூப்பிட்டு பாரோ, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு நீ பதில் சொல்லு, ஆண்டவர் உன்கிட்ட என்ன சொல்றாரோ வந்து சொல்லு. ஆனா சாமுவேல் அப்ப கூட கர்த்தாவே என்ற வார்த்தையை சேர்க்கல. சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும் போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் தான் சொன்னான். ஏன்னா கர்த்தரை அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஏலி சொல்லி கொடுத்தது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னது கர்த்தாவே விட்டுட்டாரு. வாசிங்கன்னா தெரியும், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். வசனத்தை போடுங்கப்பா, அதுல அவர் சொன்னது இருக்கும், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். ஆனா சொன்னது என்ன? கர்த்தரை சாமுவேல் அறியவில்லைங்கிறதை வெளிப்படுத்ததான் இந்த வார்த்தை. ஆனா கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டாரா? வெளிப்படலையா? வெளிப்பட்டார். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு கர்த்தர் பார்க்க போறதில்ல. உங்களுக்கு கர்த்தரை எவ்வளவு தெரியும்னு ஆண்டவர் உங்களை பார்க்க போறதில்ல. உங்களுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்குன்னு ஆண்டவர் உங்களை பார்க்க போறதில்ல. நீங்கள் கேட்கிறதற்கு ஆர்வம் உள்ளவர்களாயிருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை சாமுவேல் சொன்னதும் இஸ்ரவேலுக்குரிய சகல ரகசியங்களையும் கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னார். ஏலிக்கு சொல்லலங்க, சாமுவேலுக்கு சொன்னார். அப்ப வசனத்தை கேட்டாதான், வசனத்தை கேட்கிறது தான் தேவ சமூகம். இருந்தது தேவ ஆலயம், 2 பேருமே. ஆனா தேவ சமூகத்தை உணர்ந்தது யார்? ஏலியா சாமுவேலா? சாமுவேல். ஆலயத்துக்கு வர்றதும் போறதும்லாம் தேவ சமூகம் நினைச்சிடாதீங்க. தேவன் பேசுறத கேட்கலைன்னா நீங்க வந்தது தேவ சமூகம் அல்ல. ஏலியும் ஆலயத்துக்குள் இருந்தான், தேவ சமூகத்தை உணரவில்லை. ஆனால் சாமுவேல் தேவ ஆலயத்துக்குள் இருந்தான், தேவ சமூகத்தை உணர்ந்தான். உண்மையாகவே தேவாலயத்துக்குள்ளே இருந்து தேவ சமூகத்தை உணர்ந்தவன் சாமுவேல். இப்ப அங்க என்னதான் இம்பார்ட்டண்டா இருக்குன்னா 3 விஷயம் இம்பார்ட்டண்டா இருக்கு. 1, ரெடினஸ். எப்பவுமே ஆண்டவர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கணும், கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த வேலையை பார்த்துட்டு வரேன், அந்த வேலையை பார்த்துட்டு வரேன், இதுக்கு முக்கியத்துவம் தரேன், அதுக்கு முக்கியத்துவம் வரேன் கிடையாது. ஆண்டவர் பேசுறாரா, நான் உட்கார்றேன். என் கூட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், டெய்லி காலையில 5 மணிக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்கிறார். டோன்ட் போஸ்ட்போன் தட் 5 o'clock ஃபார் எனிதிங். அந்த 5 மணியை எதுக்காகவும் எதுக்கும் கொடுக்காதீங்க. கிவ் இட் ஃபார் காட். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். உங்களோடு பேசுகிறதற்கு அவர் ஒரு டைம் ஒதுக்கி இருக்கிறாருன்னா அந்த டைம் ஆண்டவர் கொடுங்க. அவர் பேச விரும்பி தானே வர்றாரு அந்த டைம்ல. நம்ம அதை கொண்டு போய் எதுக்காவது கொடுத்துறோம். நிறைய வேலை, முக்கியமான வேலை இருக்குங்க. எந்த முக்கியமான வேலையை விட என் தேவனுடைய வார்த்தையை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. தேவ சமூகத்துக்குள்ளே நாம் அமர்கிறவர்களா இருக்கும். ரெடினஸ், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இவன் ஆயத்தமா இருந்தான். நைட்டு தூங்க போறான். ஒரு சின்ன பையன் சொல்லும் கர்த்தாவே அடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லுவானா, போதும் கர்த்தாவே தூக்கம் வருதுன்னு சொல்லுவானா? சின்ன பையன் அப்படித்தானே செய்யணும். காலையில பேசுங்க ஆண்டவரே எனக்கு தூக்கம் வருது, காலையில இருந்து இந்த ஏலி தாத்தா என்னைய பாடாப்படுத்தி இருக்கிறாரு, வேலை பார்த்திருக்கேன், கண்டிப்பா சொல்லுவோம். நம்ம கர்த்தர்ட்ட இப்ப அப்படித்தாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். வேலை எவ்வளவு பார்த்திருக்கேன் தெரியுமா, முடியவே இல்லை ஆண்டவரே, காலையில எந்திரிக்கிறேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஃபார் திஸ் டே அப்படின்னு தூங்கிடுறோம். வேலை இருக்குங்க, அலுப்பு இருக்கு. ஆனா தூங்குற நேரத்துலதான் தேவன் பேசணும்னு நினைக்கிறார். அவர் என்ன விரும்புறா தெரியுமா? நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது டைம் தான். எனக்காக என் பிள்ளை தூக்கத்தை விட்டு கொடுப்பானா? எனக்காக என் பிள்ளை தன்னோட பிஸி ஷெடியூலை விட்டு கொடுப்பானான்னு அவர் எதிர்பார்க்கிறார். இதை நாம கொடுக்கணும் அவருக்கு. இதை கொடுக்கறது தான் ரெடினஸ். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அம்மா பிள்ளைக்கு ஃபீட் பண்ணிடுவாங்க. குழந்தை பிறந்திருக்க வீட்டுல பாருங்களேன், அது வரைக்கும் டேடிஸ் லிட்டில் பிரின்ஸா இருப்பாங்க அந்த அம்மா. இங்கிட்டு இருக்க தூக்கி கூட அங்கிட்டு வைக்காது. கல்யாணம் ஆனா கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கும். ஆனா பிள்ளைன்னு ஒண்ணு பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை செய்யற வேலையெல்லாம் பாருங்க. 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சு பிள்ளை அழுகுதா அழுகலையா, சரியா இருக்கா இல்லையா, பேம்பர் மாத்தணுமா மாத்த வேணாமா, பால் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா, அத்தனை வேலையையும் அந்த குழந்தையை பெற்ற பெண் செய்கிறாள்ல, அது வரைக்கும் இங்கிட்டு இருக்க தூக்கி அங்கிட்டு வச்சிருக்காது. இன்னரை கூட துவச்சு போட்டிருக்காது வீட்டுல. இப்படிதான் இருக்காங்க. ஆனா தன்னோட பிள்ளைன்னு வரும்போது வேலை செய்யறாங்கல்ல. ஆனா இதே இது அந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு செய்வாங்களா? ப்ரையாரிட்டி இருக்காதுங்க. இப்ப கர்த்தர் அதான் விரும்புறாரு. நான் உனக்கு அப்படிதான் செஞ்சேன், இப்ப நீ பிள்ளை, நான் தகப்பன், எனக்கு நீ அப்படி செய்யணும்னு நான் விரும்புறேன்.
இங்கதான் நமக்கு சிக்கல் வருது. நம்மளால அவர் நினைப்பதை கொடுக்க முடியவில்லை. நம்முடைய பலவீனம் அப்படி இருக்கு, நம்முடைய சரீரம் அப்படி இருக்கு. ஆனா அதுலயும் நம்மளால என்ன மேக்சிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் ரெடினஸ், ஆயத்தமாக இருத்தல். என்ன மேக்சிமம் கொடுக்க முடியுமோ கொடுங்க, ஒன்னும் ஆயிராது. கர்த்தர் கொடுத்த சரீரம் கர்த்தர் நமக்கு பலன் தருவார். கர்த்தர் கொடுத்த சரீரம் கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ரெண்டாவது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். அவரோட சமூகத்துக்கு போகணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவர் சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். பல வருஷமா இந்த பைபிளை வாசிப்போம், ஒரு தடவை கூட நல்லதாவே புரிஞ்சுக்க மாட்டோம். பார்த்திருக்கீங்களா? இந்த பைபிளை வாசிப்பவர்கள் அநேகர். எல்லாரும் பைபிளை சரியா புரிஞ்சுக்கிறாங்களானா இல்ல, இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா பெந்தெகோஸ்தே சபைகள்ல தான் தாறுமாறாக இந்த பைபிள் புரிந்து கொள்ளப்படுகிறது. சீர்சை திருச்சபைகள்ல இந்த பைபிள் தாறுமாறாக இல்ல மாறுபாடாக புரிந்து கொள்ளப்படுவதில்லை. அங்க ஒரு கிரமம் இருக்கிறது. ஆனா நம்முடைய பெந்தெகோஸ்தே சபைகள்ல கிரமம் சபைக்கு சபை மாறுபடுகிறது. நம்ம நினைச்சா எதையும் புதுசா உள்ள சேர்த்துக்கலாம், நினைச்சா புதுசா எதையும் எடுத்துக்கலாம். ஆனா அங்க அந்த கிரமம் மாறவே மாறாது. கிரமத்துக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஃபால்ஸ் டாக்டரின் போறது கம்மியா இருக்கு. ஆனா நமக்குள்ள ஃபால்ஸ் டாக்டரின் வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம தான் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதிகமான சத்தியத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதிகமான நல்ல போதகங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். சரியா அப்படியே அன்னப்பறவை மாதிரி தண்ணி எது பாலதுன்னு பிரிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத இக்னோர் பண்ண தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். கடைசியா எஃபர்ட், முயற்சி இருக்கணும். இந்த 3 இருந்தா தேவ சமூகம் நம்மோடு எப்போதும் இருக்கும். கர்த்தர் என்னோடு பேசாதிருப்பாராக அப்படின்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? யாத்ராகமத்துல மோசே ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்தி கூட்டிட்டு வர்றாரு. ஏன் ஆண்டவர் உன்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்க கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, மோசே போய் அங்க சொல்றாரு, சரி நான் பேசுறேன்ட்டார் ஆண்டவர். ஆண்டவர் பேசுறாரு, இவங்களுக்கு வேர்த்து விறுவிறுக்குது, பயம், நடுக்கம். என்ன ஆகுது? இவங்க அங்கேயே பின்வாங்குறாங்க. தூரத்துல நின்னுக்கிட்டு மோசையை பார்த்து சொல்றாங்க, ஐயையோ அவரை பேச வேணாம்னு சொல்லு, எங்களால கேட்க முடியல. ஆண்டவர் பேசுறதையே பேச வேணாம்னு சொல்லுன்னு சொல்ற கூட்டம் தான். நம்ம நேரடியாக தேவன் பேசும்போது அது எப்பவுமே லகுவாவே இருக்காது. சில நேரங்கள்ல இடிப்பா தான் இருக்கும். குத்துவாரு, இடிச்சு பேசுவாரு, சரி பண்ணுவாரு. இதெல்லாம் நம்ம கேட்டுக்கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வேண்டும். அவர் பேசாதிருப்பாக, பேசினால் நாங்கள் செத்து போவோம், இந்த சத்தத்தை எங்களால கேட்க முடியலைன்னு சொன்னாங்க. அப்படி நாம இருந்துடக்கூடாதுங்க. ஆதாமும் ஏவாளும் அப்படித்தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ ஆண்டவர் எங்க கிட்ட பேச வேணாம், நாங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒளிஞ்சுக்கிட்டாங்கல்ல. ஒளிஞ்சுக்கிட்டு என்னாச்சு? பின்மாற்றம் தான் நடந்துச்சு. தேவனுடைய சமூகத்துக்குள்ளே பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை தேடுகிற இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நல்லது நடந்ததோ கெட்டது நடந்ததோ எல்லா நாளும் அதிகாலையிலே தேவனை அவர் தேடினார். மரியாள் மார்த்தாள் கதையில மரியாள் என்ன செஞ்சா? மரியாள் தேவனுடைய பாதத்தருகிலே உட்கார்ந்து கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். யோசிச்சுக்கிறோமா? அப்ப இவ்வளவு அங்க இருக்கு. சோ தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நாம் தேடுகிறவர்களாக இருப்போம். சரி, ரெண்டாவது, அது அத்தனை பாக்கியம். முதல்ல அது அத்தனை இன்பம்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அது அத்தனை பாக்கியம். அவ்வளவு பிளெஸிங்ஸ் அதுல இருக்கு. எதுல? தேவனுடைய சமூகத்துல. அத்தனை பாக்கியம். முதல்ல அந்த 3வது வசனம் அதான் நமக்கு நான் சொல்றது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு கூடும் வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. முதல்ல நிக்சன் மச்சான் வீட்டுக்கு பிரேயர் பண்ண போனப்ப நான் தான் அவங்க வீட்டுக்கு சொன்னேன், ஆண்டவர் பலிபீட தண்டையில வீடு கட்டுற பாக்கியம் இந்த அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. அதனால குஞ்சுகளோட குடியிருக்கிற தகைவிலான் குருவிக்கு பேர் என்னன்னா இங்கிலீஷ்ல ஸ்பேரோ,
அவர் வீட்டுக்கு பேரு நீங்க போய் பாத்தீங்களான்னு தெரியல, ஸ்பாரோஸ் நெஸ்ட் அப்படின்னு இருக்கும். தகைவிலான் குருவியின் கூடு அப்படின்னு இருக்கும். அது எங்க இருக்கும்? தேவனுடைய பீடத்தடியில இருக்கும். பெரிய பெரிய சர்ச்சஸ்ல, குறிப்பா ஆர்சி சபை, சிஎஸ்ஐ சபை மாதிரி பெரிய சபை, மாடங்கள் இருக்கிற சபைகளை நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் புறாக்கள், குருவிகள் எல்லாம் அங்க கூடு கட்டும். பாத்திருக்கீங்களா? பெரிய சபைகள் ரூஃப் உயரமா இருந்துச்சுனாலே அதெல்லாம் இருக்கும். இந்த அடைக்கலான் குருவி, தகைவிலான் குருவி இருக்குல்ல, இது ஒரு காசுக்கு 2 விற்கப்படும். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், ஒரு காசுக்கு 2 விற்கப்படும். அங்க இருக்கு பாருங்க, வசனம் பாருங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? அப்ப எவ்வளவு சீப் பாருங்களேன். எவ்வளவு சீப்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப எளிமையா கிடைக்குதுன்னு அர்த்தம். எப்படி எளிமையா கிடைக்குதான்? சின்ன பிள்ளைகள்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு கூட பிடிச்சிருவாங்க. அவ்வளவு எளிமையா கிடைக்குமா? கைக்கு அகப்படுகிற ஒரு சிறிய பறவை. அப்ப அதுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா? இல்ல. பாதுகாப்பு இருக்கா? இல்ல. குஞ்சுகள் எங்கேயாவது வச்சுக்க முடியுமா? இல்ல. சின்ன கல் எடுத்து வீசினா கல்லு போற வேகத்துக்கு அந்த காத்து பட்டாலே தொப்புனு கீழே விழுந்துருமா. அப்படி இருக்கக்கூடியதுதான் அடைக்கலான் குருவிகளும் தகைவிலான் குருவிகளும். காக்கா கூட கல்லடி பட்டா கூட வாங்கிட்டு பறந்துரும். ஆனா குருவி கரெக்டா கல்லடி பட்டுச்சுன்னா கீழே விழுந்துரும், செத்துரும். அது மாதிரிதான் இது. இப்ப இங்க இந்த ரொம்ப எளிமையான கனவீனமான ஒரு பறவை தான் இந்த குருவி, அடைக்கலான் குருவியும் தகைவிலான் குருவியும். இந்த கோராகின் புத்திரர்களும் அப்படிதான். இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த 250 பேரையும் தீக்கு இரையாக்கினார் இல்லையா ஆண்டவர், 3 பேரை பூமி பிளந்து விழுங்கி கொண்டது இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 250 பேரும் பயன்படுத்தின தூப கலசங்களை எடுத்து உருக்கி பலிபீடத்துக்கு தகடு மாதிரி போட்டாங்களாம். ஏன் பலிபீடத்துக்கு போய் தகடு? வெற்ற இடத்துல எதுக்கு தகடு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. கேட்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, கோராகு இப்படி பண்ணாரு, அதனால இப்படி இது அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் என்னாகும் 16 அதிகாரத்துல தான் இருக்கு. ஒரு பேட் எக்ஸாம்பிள் மாதிரி இது இருக்கட்டும். இதை பார்க்கிறவர்கள் யாரும் இனி துணிகரமாக தேவனுடைய பிரகாரத்துக்குள் நுழைய முற்பட மாட்டார்கள்னு முன்னறிவிக்கிறதுக்காக பலிபீட தகடா அந்த தூப கலசங்களை செஞ்சாங்களாம். இப்ப யார் உள்ள வந்தாலும் கதையே தெரியலைன்னா கூட என்ன தகடு அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கோராகு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. வம்சமே இழிவுபடுத்தப்படுகிற மாதிரியான ஒரு சூழல், ஒரு 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 அடையாளமாக, ஒரு அவமானமாக வைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உள்ளும் புறமுமா ஆட்களை வச்சிட்டார். உள்ளுக்குள்ளேயும் கோராகின் புத்திரர், வெளியிலையும் கோராகின் புத்திரர். இப்ப அந்த கதையை கேட்டுட்டா கூட இப்ப என்ன சொல்லுவாங்க? உள்ள பாட்டு பாடுறது யாரு? கோராகின் புத்திரர். வெளியில எங்களை அழகா வெல்கம் பண்ணாங்களே யாரு? கோராகின் புத்திரர். என் உள்ளும் புறமும் அவமானத்துல நின்றிருந்தாலும், மற்றவர்கள் முன்பாக நான் எளிமையானவனாக பார்க்கப்பட்டாலும், ஒரு துட்டு காசுக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு எண்ணப்பட்டாலும், இந்த அடைக்கலான் குருவிகளை போல கர்த்தர் சொல்லுகிறார், என் பீடத்தண்டையிலே கூடு கட்டுகிற வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன். யாரும் உன்னை ஒன்னும் சொல்ல முடியாது. என் மாடத்திலே நீ கூடு கட்டி கொள்ளலாம், என் பீடத்தண்டையிலே நீ உன் குஞ்சுகளை வைத்துக் கொள்ளலாம். இப்ப கோயிலுக்குள்ள வந்து யாராவது கல்லறிவாங்களா? அந்த அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வெளியில இருந்தா சிறு பிள்ளை கூட கல்லறியும். தேவாலயத்துக்குள்ள வந்தா அதுக்கு கிடைக்கிற கனமும் மகிமையும் வேறு. தேவாலயத்துக்குள்ள வந்தா அதுக்கு கிடைக்கிற கனமும் மகிமையும் வேறு. நான் கனவீனமானவனாக இருக்கலாம், தேவன் தேவாலயத்துக்குள்ளே என்னை கனப்படுத்துகிறார். நான் பலவீனனாக இருக்கலாம், தேவன் என்னை தேவாலயத்துக்குள்ளே பலப்படுத்துகிறார். நான் பாதுகாப்பு இல்லாதவனாக இருக்கலாம், தேவன் தேவாலயத்திலே எனக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். என் பிள்ளைகளுக்கு கூட ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொன்னு, எனக்கு பிள்ளை செல்வங்களை கொடுக்கிறவராகவே அவர் இருக்கிறார். தகைவிலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கதான் அது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்குது. தேவ பிரசன்னம் இருந்தால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய திறக்கப்படாத கற்பங்கள் எல்லாம் திறக்கும்.
சும்மா இல்ல, இஸ்ரவேலில் மலடென்று ஒன்றுமில்லை, மலடாகிலும் இல்லை, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளை பெறாத கற்பமே இருக்காது இஸ்ரவேல்ல, எல்லா கற்பத்திலேயும் பிள்ளைகள் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வம்ச விருத்தி தேவ பிரசன்னத்துலதான் இருக்கு, என் மேன்மை தேவ பிரசன்னத்துலதான் இருக்கு. இப்ப அதான் சொல்றாரு, இந்த குருவிகளுக்கு உம்முடைய பீடத்தண்டையில இடம் கிடைச்ச மாதிரி ஆண்டவரே எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒதுக்கப்பட்ட சமூகத்தான், என்னை எல்லாரும் தூஷித்துதான் பேசுவாங்க, ஏன்னா எங்க அப்பா பண்ணது அப்படி. ஆனா என்னை உள்ளே பாடுவதற்கும் வெளியே வாசலை காப்பதற்கும் நிறுத்தினீரே, இந்த அடைக்கலான் குருவியும் தகைவலான் குருவியும் போல நான் வாழ்ந்திருக்கும்படி உமது சமூகத்திலே என்னை வைத்து வைத்தீர் அப்படின்னு பாடுறான். அப்ப அந்த அடைக்கலான் குருவியும் தகைவலான் குருவியும் செய்ய வேண்டியது என்ன? ஊர்ல எங்கேயும் இல்லாம தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து கூட கட்டணும். நீங்களும் நானும் விருப்பம் உள்ளவர்களாய் நம்முடைய வீட்டை எங்க மாத்தணும்? உலகத்துக்குள்ள இருந்து ஆலயத்துக்குள்ள மாத்தணும். அப்பதான் அங்க மரியாதை. நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு யாரும் ஆலயத்துக்குள்ள பார்க்க மாட்டாங்கங்க. எனக்கு என்ன கனம் கனவீனம் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. எனக்கான மேன்மையை தேவன் ஆலயத்திலே அவருடைய பிரசன்னத்துல தான் வைத்து வைத்திருக்கிறார், அங்கதான் வைத்து வச்சிருக்கிறார். என்னாகமம் 26:11 கோராகின் புத்திரர் சாகவில்லை. அது எத்தனை பாக்கியம்! அப்படி ஒரு அன்பை தேவன் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். உள்ளும் புறமும் தேவன் அவர்களுக்கு என்னவா இருக்கிறாரு? இடம் தருகிறவராய் இருக்கிறார். உள்ளேயும் இடம் தந்திருக்கிறாரு, வெளியேயும் இடம் தந்திருக்கிறார். அப்ப நான் பாக்கியவான் தானே. அத்தனை பாக்கியம் தேவனுடைய சமூகம், அவருடைய தயவு அவர்கள் மேல் இருந்தது. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றாரு, அதே வசனம் தான் மத்தேயு 10:29 வாசிக்கும் போது, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி வாங்கலாம், ஆனா அதுல ஒண்ணு கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது. நீ கல்லறியறேன்னு வச்சுக்கோ, பிதாவுக்கு சித்தம் இல்லைன்னா அது கீழே விழாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா அடைக்கலான் குருவிகளை பாதுகாக்க சித்தம் கொண்டார், கனவீனமானவர்களை பாதுகாக்க சித்தம் கொண்டார், பலவீனமானவர்களை பாதுகாக்க சித்தம் கொண்டார். அவர் விருப்பம் இல்லாம ஒரு குருவி கூட கீழே விழாது. நீங்களும் நானும் அவர் விருப்பம் இல்லாமல் விழவே முடியாது. நம்மை தேவன் எங்க நாட்டி இருக்கிறார்? இப்ப அவருடைய பிரகாரத்திலே பீடத்தண்டையிலே நாட்டி இருக்கிறார். அத்தனை பாக்கியம். 3-9 வசனங்கள் வரைக்கும் தான் வாசிக்கிறோம். 4-5 வசனங்களை வாசிக்கும் போது பாக்கியவான்கள் யாரெல்லாம் பாக்கியவான்களாம்? அவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டு, அங்க துதி இருக்கு. அப்படியே 4வது வசனத்தை வாசிச்சோம்னா, உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் கர்த்தருடைய செவையான வழியை பற்றி கொண்டிருப்பான். ஒரு பக்கம் துதி இருக்கும், ஒரு பக்கம் இருதயத்திலே செம்மை இருக்கும். அவன் தான் பாக்கியவான். இது ரெண்டையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் துதித்து கொண்டே இருப்பேன், இதை எனக்கு கர்த்தர் எனக்கு தருகிறார். என் இருதயம் திருக்கு முறுக்கு இல்லாமல் நேர்மையானதை சிந்திக்கும், இதையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். இது எனக்கு எவ்வளவு பாக்கியம்! அதாவது நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு சொன்ன கர்த்தர் தான் சொல்றாரு, உன் இருதயம் செவ்வையானதை சிந்திக்கும். இது எவ்வளவு பெரிய பேரு! இது எத்தனை பாக்கியம் எனக்கு! அடுத்ததா 6-7 வசனங்கள்ல அவர்கள் பலத்தின் மேல் பலன் பெறுவார்கள், பலத்தின் மேல் பலன் பெறுவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கும் பலன். எப்பவுமே நமக்கு கஷ்டம்னு வரும்போது அதை ஃபேஸ் பண்ண முடியாம சிரமப்படுவோம். அதை ஃபேஸ் பண்றதுக்கு பலன் தருவார் கர்த்தர். அழுகையின் பள்ளத்தாக்கு, அதுவே பள்ளத்தாக்கு. என் கண்ணீர்ல அது நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை நீரூற்றாக்கும் சக்தியை எனக்கு தருகிறார். நீரூற்று எங்க இருந்து வரும்? தரையில இருந்து வரும். இப்ப அம்மாய்கள் நிறைஞ்சதுன்னா நம்ம போர்ல எல்லாம் நீரூற்று நல்லா இருக்கும். சுற்றி இருக்கிற நீர்நிலைகள் நிறைஞ்சா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீரூற்று நல்லா இருக்கும். அப்படித்தானே? அடுத்த வார்த்தையவே பாருங்களேன், மழையும் குளங்களை நிரப்பும். என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல ஏர்லி ரெயின், முன்னாடியே மழை பெஞ்சு குளங்களை அது நிரப்பும். நான் அழுகையின் பள்ளத்தாக்குள்ள போக போறேன்னாலே கர்த்தர் அதற்கான சொல்யூஷனை சுத்தி வச்சிருவாரு. நான் எங்க உட்கார்ந்து அழுகிறனோ அங்க நீரூற்றை தேவன் ஏற்படுத்த பண்ணுவார்.
நான் அழுகிறதுக்கு முன்னாடி குளங்களை நிரப்ப பண்ணி நீர்நிலைகள் நிரம்புறதுனால அந்த பள்ளத்தாக்குல நீரூற்றுகள் ஏற்படும். அது நான் உருவாக்குனது மாதிரி எனக்கு தெரியும். அப்படிதான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் அழுதுகிட்டு நடக்கலாம், ஆனா அதை களிப்பாக மாற பண்ணுகிறவர் கர்த்தர். தேவனை சீயோனிலே தரிசிப்பார்கள். தேவனை சீயோனிலே தரிசிப்பார்கள். பலத்தின் மேல் பலன் பெறுவார்கள் சொன்னேன். ரெண்டாவது, அழுகையின் பள்ளத்தாக்க அவங்க நீரூற்றா மாத்துவாங்கன்னு சொன்னேன். இங்க சீயோனிலே அவர்கள் காணப்படுவார்கள். சீயோன்ல தேவ சந்நிதியில அவருக்கு முகம் பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய மனவாட்டியாய் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்போம். அவருடைய மனவாட்டியாய் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நிற்போம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு. ஒதுக்கப்பட்டவனாக நின்றேன். கோராகின் புத்திரனா சிச்சி அங்கிட்டு போ அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்த என்னை தேவன் தனது மனவாட்டியாக அவர் நிறுத்துவார். இது எனக்கு பாக்கியம்தான். மூணாவதா என்ன இருக்குன்னா, தேவ தயவை பெறுவோம். தேவ தயவை பெறுவோம். எப்படி தேவ தயவை பெறுவோம்னா, அங்க ஒரு வார்த்தை இருக்கும், யாக்கோபின் தேவனே. அதென்ன யாக்கோபின் தேவனே? யாக்கோபுனா நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு ராத்திரி பூரா உட்கார்ந்து சண்டை போட்டு ஆண்டவர் இடத்துல நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படின்னு சொன்னார்ல, அதானே ஞாபகம் வரும். அதானே யாக்கோபு. யாக்கோபு தேவனை தேடி போய் சண்டை போட்டு ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன்னு சொன்னாரா? யாக்கோபை தேடி தேவன் வந்த பிற்பாடு யாக்கோபு இதை சொன்னாரா? யாக்கோபை தேடி தேவன் தான் வந்தார். யாக்கோபு தேவனை தேடி போகல, யாக்கோபை தேடி தேவன் வந்தார். நீங்களும் நானும் ஜெயிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்ன்றதுக்காகவே நம்மளை தேடி வருகிற கர்த்தர், தயவு பெருத்த கர்த்தர், எனக்கு தயை செய்கிற கர்த்தர். அதுதான் யாக்கோபின் தேவன் என்ன அர்த்தம். என்ன தேடி வர்றவர்னு அர்த்தம். என்ன தேடி வர்றவர். நான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன்னா ஆசீர்வாதத்தை வாங்க போறேன், கெட்டியா பிடிக்கலைன்னா ஆசீர்வாதத்தை லூஸ் பண்ண போறேன். ஆனால் தேடி வருகிறவர் யார்? அவர். நம்ம இல்ல, நீங்களும் நானும் என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. அவர் யாக்கோபின் தேவன்னா என்னுடைய பிரச்சனைகளை அவர் கண்டுகொள்ளுகிறவராய் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறவர்ன்ற வார்த்தையும் நம்ம அந்த சங்கீதத்துல வாசிக்க முடியும். 8:9 வாசிச்சோம்னா, சோ தேவ தயவை நமக்கு அருளுகிறவர். அப்ப இது எத்தனை பாக்கியம் நமக்கு. நமக்கு பாக்கியமானவைகள் எல்லாம் அப்படியே வரிசையா நான் சொல்லி இருக்கிறேன். தி லாஸ்ட், அது அத்தனை திருப்தி, அது அத்தனை திருப்தி. தேவ சமூகம் என் வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை கொடுக்கிறது. என்ன திருப்தி கொடுக்கிறது தெரியுமா? 10வது வசனம் சொல்றது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் இருக்கும் ஒரே நாள் நல்லது. என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு நாள் தேவ சமூகத்திலே நான் இருந்தால் என் 1000 கடந்த காலங்களை மாற்றக்கூடியவர் என் கர்த்தர். ஒரே ஒரு நாள் என் தேவ பிரசன்னத்திலே நான் நின்றால் எதிர்காலத்திலே வரக்கூடிய 1000 நாட்களை மாற்றக்கூடியவர் என் கர்த்தர். அதுதான் அதோட அர்த்தம். அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது பெட்டர்ன்றது உண்மைதான். அது அந்த அர்த்தத்திலையும் சொல்லப்படலாம். ஆனா ஒரு நாள் தேவ ஆலயத்திலே இருந்தால் என் கடந்த காலத்தையும் தேவன் மாற்றுகிறார், என் எதிர்காலத்தையும் தேவன் மாற்றுகிறார். 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. உண்மைதான். எத்தனை நாளா நான் அவமானப்பட்டுட்டே இருப்பேன். உங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் அந்த அவமானங்களை மாற்றி போட்டது. எத்தனை பயங்கள் என் எதிர்காலமா எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. உமது சமூகத்திலே நிற்கிற இந்த ஒரு நாள் என் பயங்களை புறம்பே தள்ளியது. 1000 நாட்களை பார்க்கல, முன்னாடி வந்த நாளா இருந்தாலும் சரி, பின்னாடி வந்த நாளா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை விட தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. அது நன்மையை தரும். கடந்த காலத்துக்கும் ஒரு தீர்வை தரும், எதிர்காலத்துக்கும் ஒரு தீர்வை தரும். சரிங்களா? 1000 நாட்கள் சிறுமையை இந்த ஒரு நாள் போக்கும். கடந்த காலத்தின் பரிகாரமாக எதிர்காலத்தின் சேமிப்பாக இந்த ஒரு நாள் இருக்கும். ரைட். 11வது வசனம் சொல்லுது, என் தேவன் சூரியன், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் மேல இருளே இல்லை, எனக்கு வெளிச்சம் தான் எப்பவும், எனக்கு இருட்டே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு நரகம் வைக்கப்படவில்லை.
எனக்கு நரகம் வைக்கப்படவில்லை, எனக்கு இருட்டே கிடையாது. ஏன்னா என் தேவன் எனக்கு சூரியனாக இருக்கிறார். தேவன் என் நம்பிக்கை. அவர் நான் அசைக்கப்பட முடியாது. ஏன்னா அதுதான் அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. 12வது வசனம் தான் சொல்லுது, தேவன் எனது நம்பிக்கை. இது எவ்வளவு பெரிய திருப்தி எனக்கு கொடுக்குது. எனக்கு நரகம் கிடையாது, நான் திருப்தி ஆயிடுவேன்ல. எனக்கு எதிர்காலமோ கடந்த காலமோ ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஒரு நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்தா என் தேவன் சகலத்தையும் மாற்றிடுவார்னா நான் திருப்தி ஆயிடுவேன்ல. 10வது வசனத்தை நாம திருப்பி வாசிப்போம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். வாசமாயிருத்தல், எங்க வாசமாயிருக்கிறாரு? ஆகாமிய கூடாரங்கள்னா துன்மார்க்கனுடைய கூடாரங்கள். எனக்கு சத்துரு வீட்டை திறந்து விட்டு வா உள்ளேன்னு கூப்பிட்டு தங்கவே வைப்பான். கர்த்தர் என்னை வாசப்படியில தான் வச்சிருக்கிறார். உள்ளவான்னு இன்னும் பெருசா கூப்பிடல. ஆனாலும் நான் அவன் வீட்டுக்குள்ள போய் சொபஸ்டிகேட்டடா தங்குறதை விட இந்த வாசப்படியில் இருப்பதை நான் விரும்புவேன். இந்த சர்ச்சுக்கு வர்றதுனால கனவீனமாக நான் பார்க்கப்பட்டாலும் பரவாயில்லை, நான் சபைக்கு வருவேன். நான் இந்த சபைக்கு வராம வேற எங்கேயாவது போனா நான் மரியாதையாக நடத்தப்படுவேன் அப்படின்னாலும் எனக்கு அது தேவையில்லை, நான் இங்கேதான் வருவேன். அதுதான் அதோட அர்த்தம். அங்கு வாசம் பண்ணுவேன், இங்கு வாசப்படியில் காத்திருப்பேன். வாசம் பண்றது பெருசா, வாசப்படியில காத்திருக்கிறது. வீட்டுக்குள்ள உட்கார வச்சு விருந்து கொடுக்கறது விரும்புவோமா? வாசப்படியில நின்று வழி அனுப்பி வைக்கிறது விரும்புவோமா? வீட்டுக்குள்ள போய் விருந்து சாப்பிடறதா விரும்புவோம். கர்த்தர் சொல்லுகிறார், எவனோ வேணாலும் விருந்து கொடுக்கலாம், ஆனா அந்த விருந்தை விட என் வாசப்படி மேலானது. உலகம் கொடுக்கும் மேன்மையை விட கர்த்தர் தரும் சின்ன விஷயம் மேலானது. இதைத்தான் நான் விரும்புவேன், அதை விரும்ப மாட்டேன்ற எண்ணம் எனக்குள்ள வரணும். இதுதான் நம்ம எடுக்கிற சாய்ஸ். இந்த உலகம் தரும் கனத்தை விரும்பாமல் என் கர்த்தர் தருவது கனவீனம் போல் தெரிந்தாலும் அதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். இதுதான் தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளுதல். இதுதான் தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளுதல். நிறைய நேரம் சண்டே தான் நிறைய பிளான் பண்றோம். இந்த ஊர் போவோம், அந்த ஊர் போவோம், இந்த டூர் போவோம், அந்த டூர் போவோம், இந்த கல்யாணம் போவோம், அந்த கல்யாணம் போவோம். அங்க போனா கனம் கிடைக்கும், இங்க வந்தா அந்த கனம் இல்லை. ஆனா இந்த கனமின்மையை விரும்புங்கள், அது தேவ சமூகமாயிருக்கும். அங்க போனா கனம் கிடைக்கும், ஆனா அந்த கனத்தை விட அங்கு வாசமாயிருப்பதை காட்டிலும் இங்கு வாசப்படியில் இருப்பது உத்தமம். புரிஞ்சுக்கிட்டோமா? சோ கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நம்மை திருப்திப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். 3 விஷயம் தான். இது எத்தனை அழகு! ஏன்னா இங்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். இது எத்தனை பாக்கியம்! ஏன்னா அவர் என்னை நினைத்திருக்கிறார், என்னை விசாரிக்கிறார், என்னை தாங்குகிறார், எனக்காக யாவற்றையும் செய்கிறார், என் கனவீனத்தை மாற்றி கனம் தருகிறார், எனக்கு அடைக்கலம் தருகிறார், என் சந்ததிகளை பெருக பண்ணுகிறார். இத்தனை செய்கிறார். அது எத்தனை பாக்கியம் எனக்கு! 3வது, எத்தனை திருப்தி! அத்தனை திருப்தி எனக்கு. ஏன்னா அவர் எனக்கு சூரியனாக இருக்கிறார். எனக்கு இருட்டே கிடையாது. எனக்கு அவர் நரகத்தை எடுத்து போட்டு விட்டார். திருப்தி. என் சிறுமையை எடுத்து போட்டு விட்டார். திருப்தி. எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். திருப்தி. சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். திருப்தி. நான் சும்மா இருக்க போறேன், நான் எதுக்கு வருத்தப்படணும்? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு வெளியில் கிடைக்கும் கனத்தை ஒதுக்கிவிட்டு இந்த வாசற்படியில் கிடைக்கும் கனவீனமாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை செய்யும் போது கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த 3மாக அவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் திருப்தியை கொடுக்க போதுமானவர். உங்களை திருப்திப்படுத்த தேவன் இந்த நாளிலே பிரசன்னராயிருக்கிறார். ஜெபிப்போமா? கிருபையுள்ள எங்களின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு பார்க்கிறோம். வாஞ்சையும் தவணமுமாய் உமது சமூகத்தில் இருக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. இந்த சமூகத்தின் அழகை ருசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஏன்னா நீங்க ஜீவனுள்ள தேவனா இருக்கீங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது எத்தனை பாக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்காகவே சகலத்தையும் செய்து முடித்த கர்த்தர். இது எங்களுக்கு திருப்தியை கொடுக்கிறதாக இருக்கிறது கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் வாழ்க்கை முழுமையும் உங்க திருக்கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த திருப்தியுள்ள வாழ்க்கைகளை நாங்கள் தொடர்ந்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும். எங்களை ஒரு விசையாய் ஆண்டவரே உமது சமூகத்துக்குள்ளே வைக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கு பலன் தாங்க. உமது சமூகத்தை நாட வாஞ்சிக்க கவனமாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உணர்வை கொடுங்க. தொடர்ந்து ஆண்டவரே உமது சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருந்து காரியங்களை சுதந்திரிக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all.